இருந்தாலும் இன்னும் உங்க மனசு மாறலையா? அப்படின்னா இப்பவே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என்னங்க, அவளை சமாதானப்படுத்துங்க. பிடிவாதக்காரி போனாலும் போயிடுவா. விஜய், நீ போகாதே. வீட்டுல இருக்கிறதா முக்கியம். உன் சந்தோஷம் தான் முக்கியம். விஜயா, எனக்கு நீதான் முக்கியம். உனக்காக துப்பாக்கிகளை போலீஸ்ல கொண்டு போய் இப்பவே ஒப்படைச்சிடுறேன். சந்தேகப்படுறியா? சத்தியமா ஒப்படைச்சிடுறேன். போதுமா? போமா உள்ள. விஜயா, நீயே என் விரோதிக்கு வேண்டியவளா வருவேன் நான் நினைக்கவே இல்லை. நம்ம குடும்பத்தின் அமைதியை கலைக்க வந்த அந்த விரோதி யாருங்க? பக்கத்தூர் பண்ணையார மகன் துரைசாமி மகன். என்ன நடந்துச்சு? வயல்ல என்னோட வரிச்சண்டைக்கு வந்தான். காவேரி, மானத்தை விட்டு சொல்றேன், என்ன வீடு கொண்டு அடிச்சுட்டான். டேய், என் மச்சினிக்கா உனக்கு நேரா நீட்ட துப்பாக்கிய போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். ஆனா இதோட உன்னை விட்டுடுவேன் நினைக்காதே. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அருவாளை கொண்டாவது உன்னை கண்ட தொண்டமா வெட்டி அதே வாய்க்கா வரப்புல போட்டு பொறிக்கல. என் பேரு வேறு பண்ண இல்லை. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அருவாளை கொண்டாவது உன்னை கண்ட தொண்டமா வெட்டி அதே வாய்க்கா வரப்புல போட்டு பொறிக்கல. என் பேரு வேறு பண்ண இல்லை. அம்மா, என்னடா சோர்ந்து வர்றேன்? சந்தோஷமா வர்றதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே. ஏன் மாமா? அங்கங்க நிக்குது. என்ன நிக்குது? ரயிலா? ஐயோ, ரயில் தான் அன்னாடு நிக்குது. உடம்புல ஓடுற ரத்தம் அங்கங்க அப்படியே டப்பு டப்பு நிக்குது. ஆபத்தான வியாதின்னு பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு. ஐயோ, அட பாவி, என் கடனை கொடுக்காம காலாவதி ஆயிடுச்சு. நான் என் பணத்தை எவன்டா கொடுப்பா? கவலைப்படாதீங்க மாமா, நான் உங்களை ஏமாத்திர மாட்டேன். இந்த ஜென்மத்தில் இல்லை, நானும் அடுத்த ஜென்மத்திலாவது கண்டிப்பா நான் உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். ஐயோ, அடுத்த ஜென்மத்தில் நீ பூச்சியா பிறக்கிறியோ புழுவா பிறக்கிறியோ, உன்னை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? நான் உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிறேன். அடுத்த ஜென்மத்துல நீங்க நிச்சயமா நாயா தான் பிறப்பீங்க. புழுவா பிறந்தாலும் நான் பூரா பணத்தையும் அடைச்சுறேன். வேலை கேள்வியா சரியில்லை. முதல்ல எதிர்த்து நெல்லு உட்காராத. என் பணம் போச்சு. பாவி பயலுக்கு ரத்தம் நிக்கிறது. யாராவது கையக்கார பிடிச்சு விட்டாங்கன்னா ரத்தம் சுறுசுறுப்பா ஓடுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அறிவு இருக்கா? பெத்தவன் நான் ஏன் முன்னாலே அவனை பிடிக்கலையா? ஏண்டா, உனக்கு அறிவு இருக்காடா? உன் உடம்ப பிடிக்கிறதுக்கு எவனையா கூட்டு வரப்படாதா? கடன் படம் திரும்பி வேணும்னா நீங்களே கையக்கார பிடிச்சா என்ன? கருமா, என் தலையெழுத்து காசையும் கொடுத்து காலை பிடிக்கணுமா? என் தலையெழுத்த பாரு. அப்பா, காலத்துக்கு மேல ஏண்டா ரத்தம் ஓடுதா? இல்ல இல்ல, நிக்குது. பரமா பிடிக்கும், நல்லா பிடிக்கும், வெக்கப்படாம பிடிக்கும். முடியலையா? புட்டுருக்க. எப்பாடா அடுத்த ஜென்மம் தான். ஐயோ ஐயோ, அடுத்த ஜென்மன்றானே. எலும்பு மாதிரி நினைச்சேன், எறும்பு மாதிரி இருக்கே, எறும்பு மாதிரி இருக்கே. என் உடம்ப எவனாவது ஒருத்தன் பிடிக்கணும் போல் இருக்கு. என்னால முடியாது. ஐயோ, நிஜமா என்னால முடியலமா? உன்னால முடியல. அக்கம் பக்கத்துல யாராவது பிடிச்சாம சொல்லையா? ஐயோ, அக்கம் பக்கத்துல யாரா இருக்கிறான்? தலைமாட்டி நிக்கிறேன், கூப்பிடு. அது என் பொண்ணாச்சே. பொண்ணை கூப்பிடாம பக்கத்து வீட்டு பொண்ணையா கூப்பிடுற? அப்பா, அம்மா, நிஜமாவே என்னால முடியல. மூச்சு வாங்குது. ஆபத்துக்கு பாவம் இல்ல. போயிட்டான்னா பணம் போயிடும். புடியுமா? ஐயோ ஐயோ, நீ புடியுமா? தயவு பண்ணி வந்துட்டேன். உங்களுக்கு என்ன இல்லைங்க வியாதி வந்தது? ஐயாம்மா கேக்குறேன். மெல்ல புடி, மெல்ல. அன்னைக்கு குடிய தோணும் பாரு. தலைய பிடிக்கிறேன். கைய புடி, கைய புடி. குடிய வெட்ட சொன்னாலும் உங்க அப்பா அன்னைக்கு பிடிச்ச வியாதிதான். அறிவு இருக்கா உனக்கு? உங்க அப்பா என்ன போய் குடிய தோண்ட வச்சானே, அவனுக்கு பழிக்கு படி வாங்க வேண்டாம். அதுக்கு தான் இந்த என்ன அநியாயம்? உங்க கண் முன்னாடியே உங்க பொண்ணு. யோ, கடமைக்காக பிடிக்கலையா, கடனுக்காக பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பாவி பயலுக்கு ரத்த நிக்கிற வியாதி. அதுக்காகத்தான் அவன் கூட்டு வந்தேன். போய் பாரு. அது என்ன, அது புது வியாதி. குடிச்சு பாருயா. நாடி நல்லா தானே பேசுது. இப்ப ஒண்ணு இல்ல. வைக்கா
இல்லையா ஒண்ணு இல்ல பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்து எனக்கு ரத்தம் நிக்கிற வியாதி இருக்குன்னு சொல்றாங்க ஒண்ணு இல்லையா இப்படிமா ஓஹோ இருக்கும் இருக்கும் இப்படித்தான் இப்பதான் இதே மாதிரி ஒரு கேஸ முடிச்சுட்டு நேரம் இங்க வரேன். இங்க பாருங்க இதுக்கு ஒண்ணும் பிரமாதமான மருந்து இல்ல. ஆத்தங்கர ஓரத்துல 6 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய குழியா நோண்டி அதுக்குள்ள இவங்களை கொண்டு போய் நிப்பாட்டி கழுத்து வரைக்கும் மண்ணை போட்டு மூடி ஒரு 4 முழுது நிக்க வச்சா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு கொண்டு இல்லை எனக்கு கொண்டு இல்லை என் உடம்பு கொண்டு இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆமா இது வரைக்கும் எல்லாம் வலிச்சதெல்லாம் நடிப்பு நடிப்பா. ஆமா குப்பை கொட்டுறதுக்காக குடிய தோண்ட வச்சுல என்ன படிக்க முடி வாங்குறதுக்காக தான் உன்னை கையை கால பிடிக்க வச்சேன். ஆமா ஏன் அவகையை பிடிக்க என்னது கையோட பொண்டாட்டி விட்டுட்டு புருஷ மாதம் தனியா போவானா? யார் பொண்டாட்டி யார் சொன்னா யார் சொல் யோ பாத்தியா இல்லையா இந்த பொண்ணு என்ன கையை கால பிடிச்ச அமர்த்த நீ கண்ணால பாத்தியா இல்லையா? 4 பேர் மத்தியில இதை போய் கேட்டா சொல்லுவியா மாட்டியா? சொல்வேன். அவ்வளவுதான். யோ 1000 ரூபாய் கடன் கட்டிய வேணுமா வேண்டாமா? வேணும். இதெல்லாம் பார்த்ததா சொல்லுவியா வெளியில? மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். யோ பிள்ளையார் கோயில கொண்டு போய் நிக்க வச்சு உன் பொண்டாட்டி புள்ள குட்டி சத்தியமா கேட்பேன் சொல்லுவியா மாட்டியா? என்ன நம்பி இப்படி கேக்குறீங்க? நடந்ததை கேட்டா 4 பேருக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே? 1000 ரூபாய் பணம் வேணுமா வேண்டாமா? பணம் மாத்தி நீங்க மாத்தி எனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டி தான் பெருசு. தம்பி நீங்க எப்ப கூப்பிட்டாலும் எங்க கூப்பிட்டாலும் 4 பேருக்கு மத்தியில வந்து சொல்ல சொன்னாலும் கண்டிப்பா வந்து நடந்தது அப்படியே அப்பட்டமா சொல்றேன். நான் வர்றேன். வாழ்க வைத்தியர் வாழ்க வைத்தியர் வாழ்க. ஏப்பா அப்படி பணம்னு அடிச்சுக்கிறீங்க? நீங்க சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம் எனக்கு தானே சொந்தம். எனக்கு சொந்தம்னா இவருக்கு தான் சொந்தம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு எங்களை வாழ விடுங்கப்பா. காண விடு. ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன் போங்க. ஆமா இப்போ நீங்க வெளிய எங்கேயும் போலியா? வெளியில இருந்தானே வந்தேன். நாங்க போறோம் போயிட்டு வாங்க. நீங்க தானே பண்ணையார் மகன் முத்தையா? நான் தான். முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு? நீங்க மறந்துட்டீங்களா? நான் உங்களோட காலேஜில் படிச்சவன். ஒரு நாள் என்னுடைய நோட்ஸ் காணாம போயிடுச்சு. அது நீங்க தான் எடுத்தீங்கன்னு விமலா சொன்னா. நான் தேடி பார்த்ததுல அது உங்க புக்ஸோட இருந்தது. ஆத்திரப்பட்டு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவரும் உங்களை தண்டிச்சிட்டாரு. எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சாங்க. காலேஜ் விட்டே நீங்க வெளியேறிட்டீங்க. உங்க காதல் அடைய முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்ச விமலா சென்ற சதின்னு நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த உண்மையே எனக்கு தெரிஞ்சது. அப்ப இருந்து உங்களை எப்படியா நீங்க செய்யாத குத்தத்துக்கு மன்னிப்பதுக்கு ரொம்ப பெருந்தன்மையா பேசுறீங்களே. நடந்ததை மறந்துடுங்க. வந்த விஷயம் காலேஜ் வாழ்க்கையில குறுக்கிட்டு அவமானத்தை உண்டாக்குனா மறுபடியும் தொல்லை கொடுக்க வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? அத எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம தவிக்கிறேன். பரவாயில்ல சொல்லுங்க. என்னாலான உதவியை நிச்சயம் நான் செய்வேன். என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே இல்லையே. நடந்தது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் கணவர் உங்களை எப்படியும் கொன்னே தீரணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்து ஒரு பெரிய பண்ணையா. ஓ மிஸ்டர் வேலுவா? அவதான் உங்க கணவரா? ஆமா. பயப்படாதீங்க. என்னால அவர் உயிருக்கு என்னைக்குமே ஆபத்து வராது. உங்களை பார்த்தது அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. இருந்தாலும் அவர் முன்கோபக்காரர். ஆத்திரத்துல ஏதாவது செஞ்சுட்டாருன்னா நான் மாங்கல்யத்தை இழக்கிறதும் இல்லாம உங்க வாழ்வும் பாழாயிடுமே. அதுக்கு என்னதான் செய்ய சொல்றீங்க? நீங்க கொஞ்ச நாள் ஊரை விட்டு ஒதுங்கி அவருடைய கண்ணுல படாம இருந்தா அவர் கோபமும் தள்ளியும் அதுக்குள்ள நானும் அவர் மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடுவேன். நீங்க அப்படி செஞ்சா என்னுடைய மாங்கல்யம் நிலைக்கும். என்னால அப்படி ஒரு நன்மை ஏற்படும்னா நிச்சயமா செய்கிறேன். ஆனா 3 நாள் அவகாசம் வேணும். 3 நாளா? எதுக்காக? என்னையே நம்பி ஒரு பொண்ணு இருக்கா. அவகிட்ட என் நிலைமை சொல்லிட்டு தான் போகணும். நியாயம்தான். உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஒரு தெய்வத்தை தரிசிச்ச பெருமையோட போறேன். வணக்கம். நீயா? உன்னை சந்திக்கணும்னு இப்பதான் கேட்டேன். போய் நீங்க தான் உலகத்தையே மறந்துட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் இருக்கட்டும்.
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். என்னது? இன்னும் 3 மாசத்துக்கு நீ என்ன பார்க்கவே முடியாது. ஏன்? நான் இந்த ஊரை விட்டே போறேன். காரணம்? ஒரு பெண்ணினுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக. ஒரு பெண்ணுக்காக நீங்க அப்படி செய்ய போறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதோட எனக்கும் ஒரு மாங்கல்யத்தை கொடுத்து உங்க கூடவே என்னையும் கூட்டிட்டு போயிடுங்க. என் நிலைமை அப்படி. எனக்கு ஒரு அப்பாவி அக்கா இருக்கு. அவ புருஷன் ஒரு அயோக்கிய. அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு என்ன அடையணும்னு திட்டம் போட்டுட்டு இருக்கா. இந்த நிலைமையில நீங்க போயிட்டு வர வரைக்கும் நான் இங்க நிம்மதியா இருக்க முடியுமா? சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்காதீங்க. கையோட நம்ம கல்யாணத்தையும் முடிச்சு என்னையும் கூட்டிட்டு போயிட்டா நீங்க அந்த பொண்ணுக்கு கொடுத்த வாக்கும் நிறைவேறும், எனக்கும் வாழ்வு கிடைக்கும். விஜயா, நீ சொல்றது நியாயம்தான். உடனே அப்பா அம்மாட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப நன்றி. என்ன பொண்ணு கேட்கறதுக்கு அப்பா அம்மா எங்க அனுப்புறது? வீட்டுக்கு தான். விலாசம் காதலிக்கத்தான் விலாசம் வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? சரி சரி, நீ வந்து சொல்லு, அப்பா அம்மா அனுப்பி வைக்கிறேன். அம்மா. என்னடா? அப்பாங்கம்மா. பண்ணைக்கு போயிருக்காரு. ஏமா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நானா? ஆமா, என்னமோ இது உடம்பு சரியில்லையா? இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்போ ஏன் மனசு சரியில்லை இருக்காளா? பின்ன நீ பாட்டுக்கு ஆராய்ச்சின்னு பண்ணைக்கு போய்கிட்டு இருக்க. அவர் பாட்டுக்கு பணம் வந்தா போதும், பையன் பாடுபடட்டும்னு பேசாம இருக்காரு. 2 பேரும் இப்படியே இருந்தா எப்படி? வீட்டுக்கு ஒரு மருமக வரலைங்கிற கவலை இருக்காதா எனக்கு? அந்த கவலை தானா? அம்மா, நான் உங்க புள்ள இல்ல, உங்களை கவலை விடுவேனா? சரி, உங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோமா? ஆமா. நிஜமாவடா? ஆமாமா. அப்ப சரி, தை மாசம் வரட்டும். உங்க அப்பாட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு செய்தலாம். தை மாசமா? இன்னும் 3 மாசமா? ஏம்மா, உங்க மனசு சரியில்லை. இன்னும் 3 மாசம் முடியாது. இன்னும் 3 நாள்ல கல்யாணம் ஆகணும். நீங்க நிம்மதியா இந்தடா 3 நாள் என்ன? 3 மணி நேரத்துல எனக்கு மர்மம் வந்தாலும் சந்தோஷம் தான். திடீர்னு பொண்ணுக்கு அங்க போறது என்னமா? பொண்ணு எத்தனை பொண்ணு இருக்கு? நீங்க சொல்லுமா? ரெடியா இருக்குமா? ரெடியா இருக்கு. டேய், புரிஞ்சுக்கிட்டேன்டா, புரிஞ்சுக்கிட்டேன். நீ நினைக்கிற பொண்ணே சந்தோஷமா முடிச்சு வைக்கிறேன், போதுமா? ஏம்மா, அதான் ஒண்ணுமா, என்ன கல்யாணம் ஆகும் என்னையும் அவளையும் 3 மாசம் வெளியூர் சுத்தி வர சந்தோஷமா போயிட்டு வாங்களேன். உங்க அப்பா வரட்டும், இதுக்கெல்லாம் பேசி ஒரு முடிவு பண்ணி தரேன், போதுமா? சரிடா. பொண்ணோட விலாசம் என்ன? இப்ப கொண்டாடுறேன். அப்பா கல்யாணம் உடனே என்ன சந்தோஷப்பட்டு ஓடுறான் பாரு. ஆமா, இந்த பொண்ணை எங்க போயிட்டாரு? பண்ணை ஆளுகளை பூரா அவன் பக்கம் வளர்ச்சி பெரிய செல்வாக்க நிலைநிறுத்திட்டான்னு சொல்றேனுங்க. அந்த பசங்களை எப்படி என் காலை உழ வச்சு மறுபடியும் செல்வாக்க நிலைநாட்டணும், அதுக்கு ஒரு வழி சொல்ல தெரியல. முதலாளி, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல திட்டத்தோட வந்து உங்களை சந்திக்கிறேன். என்ன செலவானாலும் பரவாயில்லை. இந்த தடவை கையேற்றி காசு வாங்க மாட்டேன். முதல்ல காரியம், அப்புறம் இந்த என்னம்மா என்னம்மா சிங்கார கண்ணம்மா, பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா? பார்க்க போனால் நீயும் நானும் ஒண்ணம்மா. என்னம்மா சிங்கார கண்ணம்மா, பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா? பார்க்க போனால் நீயும் நானும் ஒண்ணம்மா. கண்ணுக்குள் கண்ணை வை, நெஞ்சுக்குள் நெஞ்சை வை, உன்னுள்ளே என்னை வை, என்னுள்ளே உன்னை வை. கண்ணுக்குள் கண்ணை வை, நெஞ்சுக்குள் நெஞ்சை வை, உன்னுள்ளே என்னை வை, என்னுள்ளே உன்னை வை.
கையும் கையும் நெய்யும் நெய்யும் பின்னிக் கொள்ளவா கனியுண்டு பசி தீர்ந்து களைப்பாரவா என்னம்மா சிங்கார கண்ணம்மா பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா பார்க்க போனால் நீயும் நானும் ஒண்ணம்மா கிள்ளுதா உள்ளத்தை அள்ளுதா சொல்லாமல் சொல்லுதா சொர்க்கத்தை காட்டுதா கிள்ளாமல் கிள்ளுதா உள்ளத்தை அள்ளுதா சொல்லாமல் சொல்லுதா சொர்க்கத்தை காட்டுதா ஒண்ணும் ஒண்ணும் ரெண்டு என்பது கணக்கில் தானம்மா உண்மை காதல் தரும் வாழ்வில் ரெண்டும் ஒண்ணம்மா என்னம்மா சிங்கார கண்ணம்மா பக்கம் வந்த பின்னே வெட்கம் வரலாமா பார்க்க போனால் நீயும் நானும் ஒண்ணம்மா பார்க்க போனால் நீயும் நானும் ஒண்ணம்மா ஐயா 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 ஐயாவுக்கு எப்பவும் விவசாயத்தை பத்தியே சிந்தனை. நான் எவ்வளவு நேரம் கூப்பிடும் தெரியுங்களா? முருக வேலை கந்த இவங்க எல்லாம் வந்து உங்களை அவசரமா பார்த்து பயிரை பத்தி ஏதோ கேட்கணும்னு சொன்னாங்க. ஐயா தூங்குறாரு, எழுந்த உடனே சொல்றேன்னு சொன்னேன். அவங்க எல்லாம் போயிட்டாங்க. சீக்கிரம் வா. சரி வா வா. பாத்தீங்களா தம்பி, நீங்க சொன்ன புதுமுறைப்படி செய்தா கதிர்கள்லாம் என்ன பருமனா நீட்டமா நல்லா விளைஞ்சிருக்கு தம்பி. இந்த நேரத்துல பழாப்புன பூச்சி விழுந்து கை கட்டினது வாய் கட்டாத போயிடுமோன்னு பயமா இருக்குதுங்க. பயப்படாங்க. நிஜமா நான் சொன்னதா கண்டகட்ட சொல்லி கூட்டியாந்து மருந்து எடுத்து சொல்லு. ஆகட்டுங்க. பார்த்தீங்களா? அப்படியா? ஆமா முதலாளி, நம்ம சின்னம்மாவுக்காக 50 ஏக்கர் நிலத்துல பங்களா கட்ட போன போது பண்ணையாளுங்களை கூட்டிட்டு வந்து முத்தையன் தடுத்தான்னா, இப்ப அவங்க செஞ்ச விவசாயத்துல பூச்சி விழுந்துடுது. அதை தடுக்கிறதுக்கு முத்தைய கந்தனுங்கிறவனை மருந்தடிக்க ஏற்பாடு பண்ணி இருக்கிறான். வெரி குட் வெரி குட். மாரசாமி, இதுவரைக்கும் அந்த முத்தையனை நம்மால ஒண்ணும் செய்ய முடியல. பணம் கொடுத்த ஆள் எவனோ அவனும் அவன் பக்கம் சேர்ந்துட்டான். என்ன செய்யறதுன்னு தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு. என்னங்க அது? மாரசாமி, நம்ம பண்ணை ஆளுங்க முத்தையனோட சேர்ந்துட்டு வந்து என்ன அவமானப்படுத்தினாங்களே. ஆமாங்க, அன்னைக்கே அவங்க பயிர் அடிக்க திட்டம் போட்டு ஒரு வகையான விஷத்தூளை தயார் செய்திருக்கிறேன். அது பயிர் மேல தெளிச்சா அது அப்படியே கருகி பட்டு போயிடும். அப்படிங்களா? மாரசாமி, நீ அந்த கந்தனை கடத்தி எப்படியாவது இங்க கொண்டு வந்துரு. முத்தைய அனுப்பின ஆளுன்னு நம்ம வேற ஒருத்தனை அனுப்பி விஷத்தூளை பயிர் பச்சை மேல தெளிக்க வச்சிடலாம். பயிரெல்லாம் நாசமாகும். பழி முத்தைய மேல, பண்ணையாளுங்க நம்ம பக்கம். வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த முத்தையை இந்த ஊரை விட்டு ஓடலாம். அப்புறம் நமக்கு எதிரிகளே கிடையாது. எதையும் செய்யலாம். முதலாளி, அருமையான யோசனை முதலாளி. செஞ்சு முடிச்சிட்டு வர்றேன். ஒரே நாள்ல 2 வெற்றி. அப்படியா? ஆமா, மாப்பிள்ளையே நானே தேர்ந்தெடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்க வேண்டிய நிலையில இருக்கேன். நல்லா இருக்கு. கல்யாணம் என்ன விளையாட்டா? குடும்பத்துல நீ கடைசி பொண்ணு. நான் நினைச்ச மாதிரி உன் கல்யாணத்தை ஆனந்தமாவும் ஆடம்பரமாவும் நடத்தணும்னா குறைஞ்சது 1 மாசமாவது வேணும். வேண்டாக்கா, சிம்பிளா நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். ஏம்மா? அவரு யாரோ ஒரு பொண்ணுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக 3 நாளைக்குள்ள ஊரை விட்டு போய் ஆகணுமா? அந்த பொண்ணும் வாழணும், நானும் வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த அவசர கல்யாணம். ஏங்கா பேசாம இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. மாப்பிள்ளை யாரு? பக்கத்தூர் துரைசாமி பண்ணையார் மகன், பேரு முத்தையா. நீ அதிர்ஷ்டக்காரி. ஆனா அத்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வச்சுட்டேன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. அத்தானுக்கும் அவருக்கும் உள்ள விரோதம் மறைஞ்சு
அண்ணன் தம்பி ஆயிடுவாங்க. கவலைப்படாத, எப்படியாவது அத்தாங்கிட்ட பேசி நல்லபடியா உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். முடியாது. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு என் உயிர் உள்ள வரைக்கும் அது நடக்காது. அத்தா, நிறுத்து. அவனை சுடப்போனதை தடுத்தது, போலீஸ்ல துப்பாக்கி ஒப்படைக்க சொன்னது எல்லாமே எனக்கு இப்பதான் புரியுது. ஆத்திரப்படாதீங்க. இந்த கல்யாணம் நடந்தா உங்களுக்கு அவருக்கு உள்ள விரோதம் எல்லாம் தீர்ந்து போயிடும். அதோட விஜயாவோட விருப்பத்தை நிறைவேற்ற பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும். தயவு செய்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. நடத்தி வைக்கிறேன். ஆனா அவனை மறுபடியும் சொல்லு, அவனோட 1000 மடங்கு உயர்ந்த மாப்பிளையா பார்த்து கட்டி வச்சு நம்ம சொத்து பூரா சீக்கிரமா கொடுத்துருவோம். ஒரு பெண்ணுக்கு கோடி கோடியா கொடுக்கிற பணத்தை விட மனசுக்கு பிடிச்ச புருஷனை தேடி கொடுக்கறதா பெருமை. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் சொத்தை பூராவும் நீங்களே எடுத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுங்க. முடிச்சு வைக்கிறேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் என்ன சுட வந்துட்டா தாயின் மேல ஆணையா சொல்றேன், உங்களுக்கு எதிரே அவர் துப்பாக்கியை தொட்டா சட்டத்துக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்த கூட நான் தயங்க மாட்டேன். என்னங்க அவர் சொல்றதை கேட்டீங்களா? சந்தேகப்படாதீங்க, இந்த கல்யாணத்தை நாமே முடிச்சு வைப்போம். முடிச்சு வைக்கிறேன். ஆனா குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இருக்காது. ஏன் இருக்காது? கல்யாணம் ஆன பிறகு உன் கனவை இங்க அடிக்கடி வருவான். அப்படி அவன் வரும்போது வரவேற்கு மத்தியில் என்ன அவமானப்படுத்தின அவனை வாங்க தம்பின்னு நான் வரவேற்க மாட்டேன். அதை பார்த்து உன் கணவரை நான் அவமானப்படுத்திட்டேன்னு நீ வருத்தப்படுவேன். அதை பார்த்து நீ வருத்தப்படுவேன். உங்க 2 பேரை பார்த்து நான் அவஸ்தப்படுவேன். குடும்பமே ஒரே குழப்பத்துக்குள்ளாயிடும். இப்படிப்பட்ட கஷ்டத்தை பின்னாடி விழுங்கிறத விட இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு விழுங்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. வித்யா, அவர் சொல்றதுலயே உண்மை இருக்கத்தாமா செய்யுது. நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. போதும். கடவுளை விட ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அதன்படி நீ நடந்துகிட்ட பாராட்ட. அக்கா, நீயும் என்ன பாராட்டும்படியா எனக்கு வேண்டிய வழியை நானே தேடிக்கிறேன். உங்க காரை பிடிச்ச கேட்டுங்க. அவன் அழுதுகிட்டே போறாங்க. அவன் கண்ணீரை துடைக்க சொல்றியா? அப்படி நான் என்ன பத்தி கவலைப்படாதே. நீயே இந்த கல்யாணத்தை நடத்தி வை. அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நல்லா இருக்கு. அப்படி நான் நடத்தி வச்சா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? அந்த ஊர் உலகத்துக்காக நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. அவனுக்கு மனவேலை தயார் செய்யற அதே இடத்துல எனக்கு ஒரு கல்லறையை தயார் செய்ய சொல்லுங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நானா அவளாங்கிறத முதல்ல முடிவு செய். எவரிடத்தும் தவறும் இல்லை, எனக்கு தான் தொல்லை. எவரிடத்தும் தவறும் இல்லை, எனக்கு தான் தொல்லை. இன்னதுதான் செய்வதென்றும் புரியவில்லை. அம்மா அம்மா, எவரிடத்தும் தவறும் இல்லை, எனக்கு தான் தொல்லை. கரம் பிடித்த கணவன் சொல்லை கடந்திடுவேனோ, ரத்த கலத்தில் வந்த குலக்கொடியை கைவிடுவேனோ. கரம் பிடித்த கணவன் சொல்லை கடந்திடுவேனோ, ரத்த கலத்தில் வந்த குலக்கொடியை கைவிடுவேனோ. இருவருக்கும் குறை வராமல் உதவி செய்வேனோ, இருவருக்கும் குறை வராமல் உதவி செய்வேனோ. அதில் குறைவு வந்தால் உயிருடனே உலகில் உய்வேனோ. அம்மா அம்மா, எவரிடத்தும் தவறும் இல்லை, எனக்கு தான் தொல்லை. காதல் தன்னை மறக்கச் சொன்னால் சாதலாகுமே, அவர் கண்ணியத்தை இழக்கச் சொன்னால் மோதலாகுமே. ஆகுமே பெரும் சந்தோஷந்தான் எங்கள் வாழ்வில் வந்து சேராதோ. அம்மா அம்மா, எவரிடத்தும் தவறும் இல்லை, எனக்கு தான் தொல்லை. இன்னதுதான் செய்வதென்றும் புரியவில்லை. அம்மா அம்மம்மா, எவரிடத்தும்
தொல்லை. விஜயா, அக்கா, என்ன இது? தாய் வீட்டு சீர். யாருக்கு? உனக்குத்தான். என்னால வாழ்வு கொடுக்க முடியலனாலும் நீயாவது போய் வாழ்ந்துக்கணும்னு தான் உன்னை முத்தியா வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். நீ அனுப்பிடலாம். ஆனா முறையா பெண் கேட்டு ஊரறிய சீர் கொடுத்து உற்றார் உறவினர் வாழ்த்தி அனுப்பினாதானே புகுந்த வீட்டுல எனக்கு பெருமை, பிறந்த வீட்டுல உனக்கும் பெருமை. ஆனா தாய்க்கு தாயா வளர்த்த ஒரு அக்கா இருந்தும் அவளை உதாசீனப்படுத்திட்டு ஓடி வந்துட்டாலே இந்த பொண்ணுங்கிற பழிய சுமந்துகிட்டா என்ன போக சொல்ற? வேற என்ன செய்ய சொல்ற? விஜயா, நான் மட்டும் ஒரு ஆணா பிறந்திருந்தா 1000 பேர் எதிர்த்து இருந்தாலும் உன் கல்யாணத்தை இந்த வீட்லயே நடத்தி காட்டி இருப்பேன். ஆனா நான் ஒரு பொண்ணு, இன்னொருத்தருடைய மனைவி. அந்த ஒருத்தர் தானே எனக்கு எல்லாம். அவர் இல்லாம இந்த கல்யாணத்தை என்னால நடத்த முடியுமா? கணவனுக்கும் கட்டுப்படணும், தங்கச்சியையோ வாழ வைக்கணும். அதனால தாமா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அக்கா, உன் உயர்ந்த உள்ளத்தை புரிஞ்சுக்காம உன் மனசை புண்படுத்திட்டு அக்கா, உன் கணவனுக்காக என் வாழ்க்கையே பாழாக்கிடுவியோன்னு பயந்து உன்னை தப்பா நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிடுக்கா, என்ன மன்னிச்சிடு. இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. அவர் வரத்துக்குள்ள நீ இங்கிருந்து போயிடணும். இந்தா இதையெல்லாம் சீக்கிரமா போட்டுக்கிட்டு வா. போமா, இந்தா சீக்கிரம். என்ன இதெல்லாம்? அம்மா படத்தை தான் பார்த்திருக்கேன். அம்மாவா நான் உன்னைத்தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ண. நீ எப்பவும் நல்லா இருக்கணும்மா. அவர் வந்தாலும் வந்துருவாரு. சீக்கிரமா இங்கிருந்து புறப்படுமா. என்ன மறந்துட்டு இங்கிருந்து புறப்படு. அக்கா, உன் கணவருடைய கட்டுப்பாட்டுக்காக என் கல்யாணத்தையே எதிர்த்து பேசினப்போ கூட நான் இவ்வளவு வருத்தப்படல. உன்னை மறந்துட்டு போயிடுன்னு நீ சுலபமா சொல்லிட்ட. ஆனா உன்னை விட்டு விலகி ஒரு அடி கூட என்னால வைக்க முடியலையே. ஆனா எனக்கே இப்படின்னா நீ பைத்தியம். நீயும் நானும் தான் பிரிஞ்சிருக்க போறமே தவிர நம்ம உறவா பிரிஞ்சிட போகுது. ஒரு வயித்துல பிறந்தவங்கிற உண்மை மறந்துடவா போகுது. எங்க இருந்தாலும் வாழ்க வாழ்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்திக்கிட்டு தான் இருக்க போறோம். புறப்படு, புறப்படுமா, புறப்படுமா. அக்கா, புறப்படுமா, புறப்படு. அம்மா, தங்கச்சி சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அவளை என்கிட்ட ஒப்படைச்சு இன்னையிலிருந்து நீதான் அவளுக்கு தாய். ஒரு குறையும் இல்லாம வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி பிறந்த இடமே பெருமைப்படும்படியா கல்யாணத்தையும் முடிச்சு வையின்னு என் மடி மேல தலை வச்சு பேசிக்கிட்டே இருந்தவங்க அப்படியே உயிரை விட்டுட்டீங்க. அம்மா, நீங்க சொன்னபடியே செஞ்சுட்டேன். ஆனா பிறந்த இடமே பெருமைப்படும்படி அவ கல்யாணத்தை முடிச்சு வையன்னு சொன்னீங்களே, அது ஒண்ணுதாம்மா என்னால செய்ய முடியல. காரணம், இப்போ நான் உங்க மகன் இல்ல, இன்னொருத்தருடைய மனைவி. அவரையும் அவமதிக்க கூடாது. தங்கையையும் வாழ வைக்கணும்னா அவ ஆசைப்பட்ட கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறத தவிர வேற வழியே இல்லை. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்து. அம்மா, நான் செஞ்சது தப்பா இருந்தா இந்த மன்னிச்சிடுங்கம்மா. ராத்திரி நான் தூக்கமே இல்லை, ஒரே சிந்தனை.
ஏங்க? காவேரி, விஜயா முத்தையனை மனப்பூர்வமா காதலிக்கிறாங்க. ஆமாங்க. என் தனிப்பட்ட வெறுப்புக்காக அவனை மறக்க சொல்றது அவ்வளவு நல்லா இருக்குமா? இருக்காதுங்க. அதனால்தான் சிந்திச்சு சிந்திச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்னங்க? விஜயா விருப்பப்படியே முத்தையனுக்கும் அவளுக்கும் நானே முன்னிருந்து கல்யாணத்தை முடிச்சிடலான்னு முடிவுக்கு வந்திருக்கிறேன். எங்க விஜயா? கூப்பிடு, நானே சொல்லிடுறேன். விஜயா, விஜயா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மனசு மாறாம போயிடும்னு அவசரப்பட்டு அவளை முத்தையா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். என்ன அவமானப்படுத்தணும் தானே எப்படி பண்ணே? நம்மால அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியலனாலும் அவளாவது வாழ்ந்துகிட்டுமேனுதான் அவளை அனுப்பி வச்சேன். எங்க இப்போ என்னங்க பண்றது? என் மேல பழிவராம இருக்கணும்னா உடனே போய் விஜயாவை கூட்டிட்டு வரணும். அவளுக்கும் அவனுக்கு இதே வீட்டுல கல்யாணம். புறப்படு, விஜயாவோட வா. அப்பதான் உனக்கும் இந்த வீட்டுல இடம். எப்படி இங்க வந்தது? முனியா, முனியா. வணக்கம். வணக்கம். வாங்க. நீங்க சொன்னபடி நான் இந்த ஊரை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்பாராம எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என் தங்கச்சி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாளே. தங்கச்சியா? யாரு? என்ன இப்படி கேக்குறீங்க? விஜயா என் கூட பிறந்த தங்கச்சி தான். விஜயா உங்க தங்கச்சியா? ஆமாங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் உங்க காதல் விவகாரமே எனக்கு தெரிஞ்சது. நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டேன். ஆனா அவர் மறுத்துட்டார். அதனாலதான் நானே அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இப்போ அவரே கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. விஜயா இங்க வரவே இல்லையே. எங்க வீட்டுக்கார மேல இருக்கிற கோபத்தால அவளை அனுப்பக்கூடாதுன்னு தான் நீங்க இப்படி பேசுறீங்க. அந்த எண்ணமே எனக்கு இல்ல. போய் அவ இங்கதான் இருக்கிறா. மறந்து பேசாதீங்க. விஜயா, விஜயா, விஜயா. நான் உண்மையத்தான் சொல்றேன். விஜயா இங்க இல்லவே இல்லை. அப்போ அவ கட்டிட்டு வந்த இந்த புடவை மட்டும் இங்க எப்படி வந்தது? அவ புடவையாது. போதும். காலேஜில் நடந்த சம்பவத்தை மனசுல வச்சுக்கிட்டு என் கணவரை அவமானப்படுத்தி விஜயாதான் என் தங்கச்சின்னு தெரிஞ்சு அவளை காதலிச்சு வீடு தேடி வந்தவளை மறைச்சு வச்சுக்கிட்டு இப்ப இல்ல சொல்லி பழி வாங்குறீங்க. சத்தியமா சொல்றேன், விஜயா இல்லவே இல்லை. நிறுத்துங்க. நீங்க யாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அண்ணே, அண்ணே. சொல்லப்பா, சொல்லாத. கார் ஒண்ணு ஓவர்டேக் பண்ணி போச்சு. அண்ணே, அந்த கார்ல உங்க காதலி விஜயா பரவலான புடவை உடுத்திக்கிட்டு கல்யாண பொண்ணு மாதிரி போயிட்டு இருந்தது. அண்ணே, கல்யாண பொண்ணு மாதிரி போட்டேன், கார்ல போட்டேன். அதை பத்தி கவலை இல்ல. யாரு கூட தெரியுமா போச்சு? பக்கத்து ஒரு பண்ணையாரு வேலோட. அண்ணே, மனசு கேட்கல. விஷயத்தை சொல்லிட்டு போறேன்னு ஓடோடி வந்தேன். அண்ணே, அட இதே மாதிரி புடவை தான் உடுத்தி இருந்துச்சு. ஆமா, வண்டி எங்க போச்சு? ரோட்ல. இது மேட்டு பக்கத்துல. அண்ணே, வயல்ல வேலையெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வந்திருக்கிறேன். ஜனங்கள்லாம் எனக்கா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் வரேங்க. அங்க இருக்கிற பண்ணையில எங்களுக்கும் ஒரு வீடு இருக்கு. நான் அவசரப்பட்டு உங்களை தவறா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் போட்டோம். இப்ப விஜயா பார்க்கணுமே. ஆமாங்க, எனக்கு வழி தெரியும். வாங்க. ஆமாங்க, விஜயாவை காப்பாத்துவோம். வாங்க. வீடு பூட்டி இருக்க. அவங்க இங்க வரலையா? என்ன சத்தம்? ஓஹோ, வீட்டுக்குள்ள போன் இருக்கா? இருக்கு. ஹலோ மிஸ்டர் முத்தையன், வாங்க. என்ன இப்படி? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் போன் பண்ணோம். ஓஎஸ் அந்த அறையில இருக்கு, போயிடுச்சு. தேங்க்யூ. நம்பர் 2248. இதுதான் என் திட்டம். உங்க அக்கா உன்னை தேடி முத்தையங்கிட்ட போயிருப்பான். அங்க உன் ஆடைகளை பார்த்து அவன் தான் உன்னை மறைச்சு வச்சிருக்கான்னு அவன் மேல பழி சுமத்தி இருப்பான். ஏன் போலீஸுக்கு போனாலும் போயிருப்பான். ஹலோ ஹலோ, யாரோ பேசுறாங்க.
எங்க வீட்டுக்கார குரல் தான். அவர் தான் பேசுறாரு. விஜயா, உனக்கு உங்க அக்காவை பார்க்கணுங்கிற ஆசை இருந்தா நீ என்னத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சீக்கிரமா முடிய சொல்லு. ஹலோ ஹலோ, நான்சென்ஸ். ரிப்ளையே இல்லை. விஜயா, கடைசியா சொல்றேன், இதுவரைக்கும் நான் மனுஷனா இருந்தேன், இனி மிருகமாயிடுவேன். மிருகமா இல்லை, கொலைகாரனா மாறினாலும் சரி, என் முடிவு முடிவு. அதை மாற்ற யாராலையும் முடியாது. மாடசாமி, கதவை தர முடியாது. சாவி கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்க முடியாது. இப்போ உன்னால என்ன செய்ய முடியும்? கட்டாயமா உன் கழுத்துல தாலியை கட்டியே தீருவேன். நீ கட்ட வர்றது தாலி இல்ல, என்ன வெட்ட கொண்டு வந்த கத்தை. அந்த வெட்டு என் கழுத்துல விடுறதுக்கு முன்னாலே இந்த உலகத்தை விட்டே போயிடு. அப்படி உன்னை நான் போக விட மாட்டேன். விஜயா, அக்கா, என்ன காப்பாத்து. காவேரி, வளர்த்து பெரிய பெற்றதுக்கு கூட மனசு வராதே. நீங்க வளர்த்த பெண்ணோட மானத்தை பறிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உபதேசம் தேவையில்லை, எனக்கு இவ வேணும். போதும். அக்கா, கத்து கதறு, ஆனா இந்த தாலிய மாத்திரம் உன் கழுத்துல நான் கட்டாம விட மாட்டேன். இல்லைங்க. காவேரி, தொடாதீங்க. தொட்டா என் தங்கச்சியை தொட்டா தொட்ட கையை வெட்டிடு. அக்கா, முதல்ல கையெடுங்க. இல்லன்னா கட்டுன கணவனை கூட பார்க்க மாட்டேன். இப்ப கையை எடுக்க போறீங்களா இல்லையா? முடியாது. முடியாது. காவேரி, உங்கன கத்திய கீழே போடாதே, என் கழுத்துல போடு. நீ யாரு? என் மனைவி. நான் உன் புருஷன். மனைவியே கணவனை வெட்ட வந்தாங்கிற செய்தி ஊர்ல பரவி என் மானம் பறிபோறதுக்கு முன்னாடி என்ன இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிருக்காவே. வெட்டி யோசனை செய்யாத, வெட்டி. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அவ ஒரு பொண்ணு, நானும் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணுக்கு முன்னால இன்னொரு பொண்ணுடைய மானம் பறிபோறத பார்த்துக்கிட்டு எந்த பொண்ணு சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டா. அதனாலதான் கணவன் கூட பார்க்காம ஒரு பொண்ணுக்கு இறக்கப்பட்டு பெரும் பாவத்தை செய்ய துணிஞ்சிட்டு இனி உன் கழுத்துல நான் தாலி கட்டது யாரும் தடுக்க முத்தைய முத்தைய
ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அக்கா அக்கா அக்காவை நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் விவசாயிகளை காப்பாத்துங்க. என்ன சொல்ற? அத்தானு மாடசாமியும் வயல்ல விஷத்தூள் தூவு போறதா பேசிக்கிட்டாங்க. அத்தா அப்ப நேரம் அங்கதான் போயிருப்பாரு. சீக்கிரம் போய் அவங்களை காப்பாத்துங்க. நீ எங்க வந்த? வயலுக்கு மருந்து அடிக்கத்தாங்க போயிட்டு இருந்தேன். இந்த சண்டாள பையன் என்ன கூட்டிக்கிட்டு வந்து மயக்க மறுபடி அடிச்சு போட்டுட்டான். ஐயா சொன்னபடி மருந்து அடிக்க சண்டை வந்திருக்கிறான். மருந்து வாசம் மூக்கல ஏறினா நமக்கு எல்லாருக்கும் மயக்கம் வரும். அப்படிங்களா? ஆமா, நாம இங்க இருக்க வேண்டாம். நம்ம போலாம் வாங்க. சண்டா வேலையை ஆரம்பி. சீக்கிரம் ஆரம்பி. வாங்க வாங்க. அப்பா பயிரெல்லாம் பொழைச்சு இந்த வருஷம் மாசூல் அமோகமா இருக்கும். ஆமா, நாங்க நிம்மதியா வீட்டுக்கு போறோம். நாங்களும் போறோம். வாங்க. எல்லாம் தம்பி சட்டையெல்லாம் கிழிஞ்சிருப்பாங்க. அப்படி இல்லையா? கண்டம் தான் பூச்சி மாறினா பூச்சி ஐயோ, மூச்சு சொல்லுது. மூச்சு விட முடியல. டாக்டர் ரொம்ப சீக்கிரம்.
நீ தலையாத வேண்டாங்க, எனக்காக அவரை மன்னிச்சிடுங்க. இந்த சமூக தோஷத்தை அப்படின்னா அவருடைய சேர்த்து என்னையும் கொண்டுடுங்க. உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன். என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்க. என்ன சொல்ற காவேரி? என் மாங்கல்யத்தை காப்பாத்துறேன்னு நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதியை இப்ப நிறைவேற்றுவீங்கன்னு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். காவேரி, முத்தையனே உனக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமாங்க, நீங்க இவரை கொள்ளே தீர்வேன்னு பிடிவாதமா பேசுறதை கேட்டு பயந்து விரோதத்தை விட்டுடுங்கன்னு கேட்க போன. அப்போதான் இவர் என் கூட காலேஜில் படித்தவர், செய்யாத குற்றத்துக்காக என்னால வெளியேற்றப்பட்டவர்கள் தெரிஞ்சது. மன்னிப்பு கேட்டுட்டு என் மாங்கல்யத்தை காப்பாத்துங்கன்னு கேட்டேன். நீங்க 2 பேரும் ஆகாதவங்களா இருந்து கூட விரோதம் மறையணுங்கிறதுக்காக இந்த ஊரை விட்டே போறதுக்கு சம்மதிச்சாருங்க. அக்கா, நீதான் இவரை ஊரை விட்டு போக சொன்னியா? அதனாலதான் இவர் பேர் சொன்னது என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டியா? ஆமா, அப்படியாவது உங்க விரோதம் மறையட்டுமேனுதான். என்ன மன்னிச்சிட முத்தையா. நீ எப்பவுமே என்ன சகோதரனா தான் மதிச்சேன். ஆனா நான் தான் உன்னை விரோதியா நினைச்சிட்டேன். இன்னையிலிருந்து நாம 2 பேரும் அண்ணன் தம்பி தான். உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நானும் குடுத்தாம என்னன்னா உரத்தை ஏற்றிட்டு டிராக்டர்ல போயிட்டு இருந்தோம். புடி சத்தம் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா இந்த பையன் குடிச்சு 4 மாட்டு மாட்டுனதுல உண்ட வீட்டுக்கு 2ஆம் செஞ்சு துரோகி இவன் தானே தெரிஞ்சு எடுத்துட்டு வந்தோம். அது அவன் தப்பு இல்லை. வாய்க்கா சண்டைக்கு பிறகு முனியனுக்கு பணத்தை கொடுத்து உங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் அப்பப்போ தகவல் கொடுக்க சொல்லி உண்மையா இருந்த அவனை உளநாளி ஆக்குனது நான் தான். ஆமாங்க எழுதுமா, நெல்லை பத்தி போலீஸ் சொன்னது, குருசாமி நம்ம வீட்டுக்கு வந்ததை பத்தி சொன்னது, விஜயம்மா ஆடகை நம்ம வீட்டுல கொண்டு வந்து போட்டது, ஐயாவை விஷம் மருந்து அடிக்க கூட்டிட்டு வந்தது எல்லாம் நான் தானுங்க. எதுமா என்ன மன்னிச்சிருங்க, எதுமா என்ன மன்னிச்சிருங்க, என்னையும் மன்னிச்சிருக்க முதலாளி. என் மாதிரி சில கருங்காலி பசங்க ஊருக்குள்ள இருக்கிறதுனாலதான் உங்க மாதிரி முதலாளிகளுக்குள்ள அடிக்கடி மோதல் ஏற்பட்டு வெட்டி குத்துமும் உண்டாகிட்டே இருக்குதுங்க. அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. எனக்கு ஒரு முனிய, அவருக்கு ஒரு மாடசாமி இருந்ததுனாலதான் நம்ம குடும்பத்துக்குள்ள சதா சண்டையும் கலாட்டாவுமா இருந்தது. நல்ல வேலை எனக்கு பிறந்த புள்ள நல்ல பையனா இருக்க போய் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்போ அவரு புரிஞ்சுட தெரியுண்டா, உங்களுக்கு எல்லாம் உதவியா இருக்கணும் தான் அவனை விவசாய படிப்புக்கே படிக்க வச்சனா தெரியுமா? ஆமாங்க சாமி. தம்பி பட்டதாரியா மட்டும் இல்லாம பாட்டாளியாவும் எங்களுக்கெல்லாம் கூட்டாளியாவும் இருந்த காரணத்தினாலதான் நாங்கெல்லாம் புது முறையில விவசாயம் செய்து முன்னேற முடிச்சு. தம்பி, நிலம் வச்சிருக்கிறவங்க பூரா விவசாயி ஆயிட முடியுமா? உள்ள நிலத்தை வளப்படுத்தி உற்பத்தியை பெருக்கி கிடைச்ச பலனை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து வாழணுங்கிறத உணர்த்துற நீங்க தான் உண்மையான விவசாயி. உங்களை பார்த்து எல்லாரும் வாழ கத்துக்கிட்டா உள்ளபடியே உங்க எண்ணப்படியே இந்த நாட்டுல பஞ்சமே இல்லைங்கிற அண்ணன் கொடி பார் பொழுது பறக்குங்களே. அண்ணனை பத்தி புகழ ஆரம்பிச்சா அதுக்கு எல்லாம் ஏது? அடுத்த ப்ரோக்ராம் என்ன? ஒரே டிமாண்ட் கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி